பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடடே நந்துவா, வாடா வா. ஆத்திர எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சப்பாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சம் பாடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. We're all said and done. சேஷாத்ரி வக்கீல் BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டுதான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர், என் தோப்பரார் மண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல. என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போகப்படாதா? ஐயோ, எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டிலே நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்த. எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா. சி, விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாற்ற முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் a lawyer நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மிணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவன ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒண்ணு உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, 2 உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா 3 பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி, தற்கொலை. நான் வரேன். பாய். சேஷு, சேஷு. ஐயோ, இது என்ன சேஷு? மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்க, சிரசாசனமா பண்ணிட்டு இருக்கே. ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலைகள நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு எப்படி? சேஷு, உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல, அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா,
பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பார்க்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல. ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துகுமா? ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, ஆ? நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன அவன் எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிட, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியே சேஷு? படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்திருந்து பார்த்துட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? நானா? எந்த பொண்ணையாவதா? ம். சே, என்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பார்க்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. மறந்துடாதே. பட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றான், அதுல என்ன? நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால நான் தாலிக்கேரே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட் அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்கள பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா, நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன்? தப்பே கிடையாது. நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா, இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போறவன் மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க வரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. தட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்களே. அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கிறா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ. யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த அப்பாடே வைக்கோலு. சேஷு, BA BL. சரிதான்டா, இதுல துணி இருக்குது. மாப்பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுற போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறிய. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா? ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோலே, உன் ஆனவாய மூடண்டா. வாயண்டா. தலைக்கு வேற போயிடுச்சு. அப்புறம் என்ன? வா வாடா. இத வந்துட்டான். மாப்பிள முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் இப்படியே வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டிக்கிட்டா புறப்படுங்க புறப்படுங்க. டேய், இதெல்லாம் எடுத்துக்கடா. நேரம் ஆகல.
கிருஷ்ணம் அதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பாங்கோ உக்காங்கோ விராஜேத் சர்வ விக்னோப சாந்ததே ஏதவேருணேசுவே பிரேதிஜா மத்கலாமத்குஜேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தான் வந்தே சபதா சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றது வேற யாருமே கிடையாதா? இருக்காரே. யாரு? இந்தாபனர். அவர் வர வேண்டியதானே? அவருக்கு ஜரமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? விடிஞ்சுடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். ஐயோ, பகவான் சாத்திரத்தை பாதி நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார், அப்புறம் நீ என்னடே? டேய் சேசு, நீ பேசாம இருக்க மாட்டே? நீங்க படிங்க சுவாமி. யார் சொல்றாங்க? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொன்னேன். என்ன பொறுக்க போறடா? படியும் படிங்க. வா பாட்டி, வாங்க ருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே, ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா, கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம், என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி, போலாம். இருக்கோ இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லைன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா, சீக்கிரமா போய் சுத்திட்டு வரும். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாமா வா. ருக்குணி, மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறத விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை குடுத்தியே. சகலவாத்தியம் சகலவாத்தியம் என்னடா இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலை கட்டுற. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? ஏன் அடிக்க 1 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்குனா எவகண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவகண்டவே அப்பதான் ஆரம்பம் ஆரம்ப. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா. 9 சுத்திட்டு வர்றதுக்குள்ளர காலெல்லாம் ஓஞ்சி போச்சடி அம்மா. அதாவது பாட்டி, ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா, அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி முடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி, நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப அபூர்வம் அபூர்வம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா, சுத்திட்டு வருவோம். முக்கியமான சுத்து. கடைசி சுத்து. அடே
தீர்க்க சுமங்கலியாயிரம்மா ராஜா என்னடா இது சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்கார்ந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ நான் குருக்கள்ல கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடே வாங்க வாங்க. என்ன கடைசி சுத்த முடிச்சதா? எல்லாம் முடிஞ்சதுடாப்பா. ஏண்டாப்பா அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு. கெட்ட கனவு. யாரு? நந்துவா? என்னடா இது கருக்கரோட வந்திருக்க? டேட் ஐத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல. என்னடா? ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ருக்மணிக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுல்ல? நான் வேணா போய் சொல்லட்டா? நீ சொல்லிட்டு மட்டுமா வருவ? விஷம் கூட வாங்கி கொடுத்து வந்துருவேன். தேவையே இல்ல. மூட்டை பூச்சி மருந்து விக்கிற கம்பெனில தானே அவளே வேலை பாக்குறா. பாட்டில் திறக்க வேண்டியது, வாயில ஊத்திக்க வேண்டியது, அப்புறம் அவன் வாயை திறக்க வேண்டியது, அவ்வளவுதானே. ருக்மணி என்ன பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாளா? உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. ஏண்டா நிச்சயம் அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா? அதுல சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா செத்து போயிடுவா. கூடவே அந்த பாட்டியும் பொட்டுரு போயிடும். டே அவ சாகுறத பத்தி இவ்வளவு அசால்ட்டா சொல்றியே. நீ எத்தனை வருஷமா ருக்மணியோட பழகுற. அவ சாகுறதுல கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லையாடா? நான் தான் அவளை ஏற்கனவே கொன்னுட்டேன்டா. என்னடா சொல்ற? நந்து, அன்னைக்கு உனக்கு கோயில்ல கல்யாணம் நடந்தப்போ ருக்கு கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. பாட்டி, நானும் சேஷும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லா விஷயத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே மனுஷன் இந்த சேஷுதான் அப்படின்னு சொன்னா. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா? கடைசி வரைக்கும் முன்னால நின்று எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்டா நந்து. வருத்தப்படாத சேஷு. நீயே மனசுடைஞ்சிட்டா நான் என்னடா பண்றது? இப்ப எப்படியாவது ருக்மிணி தற்கொலை இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா? சேஷு சேஷு டே அங்க பாரு. நந்து, வேணாண்டா. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன். மேல மேல தப்பு பண்ணாதடா. அந்த கோபாலம் பண்ணலாம். அவன் மேலோகவாசி, நீ பூலோகவாசிடா. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஊர் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும்டா. ஊர் உலகத்துக்கு என்னோட நிலைமை என்ன தெரியும்? நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும் நடந்தா அப்பவும் என் மேலதான் தப்பு சொல்லி எல்லாரும் சிரிக்க போறாங்க. இது புத்திசாலித்தனமான முடிவா எனக்கு தோணல. சாகுறதுதான் அவ தலைவின்னு விட்டா அது மட்டும் புத்திசாலித்தனமா? சட்டத்துக்கு இதுல இடம் இல்லடா. பெரிய சட்டம். மனசாட்சிக்கு முன்னால எத்தனையோ தப்பு நடக்குது. அதெல்லாம் தெரியுதா? மனசாட்சியை பத்தி பேசுறியே. நேற்று தான் உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்த முதலரவு முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்றேன்னு உன் மனசாட்சி சொல்லவே இல்லையா? நான் பாமா கிட்ட என்னோட நிலைமை விளக்கம் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கிட போறேன். அடே, பாமா சம்மதிச்சாலும் உனக்கு ரெண்டாம் தரமா வரத்துக்கு ருக்மணி சம்மதிக்க வேண்டாமா? ருக்மணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்து அவ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறாங்கிற மேட்டரே சொல்ல போறேன். அடே நந்து, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு கல்யாணம் தான் ஆச்சே தவிர உனக்கு பக்குவமே இல்லடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்பவே போய் ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு வர போறேன். நான் வந்து பாமாட்ட விளக்கமா சொல்ற வரைக்கும் நீ உளராம இருக்கணும். இவன் போற வேகத்தை பார்த்தா 5 நிமிஷத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு குழந்தையோடவே வருவான் போல் இருக்கு. ஹாய் ருக்மிணி. ஹாய். இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? டேய், நீ இன்னியோட சஸ்பெண்டா? வாங்க மாப்பிள. ருக்மிணி, கல்லு சூடா இருக்கு. மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்டாம் பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு.
நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ வந்து கதவை சாத்துக்கமா. வா. கதவை சாத்தியாச்சா? நந்து, தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். என்ன? ஒண்ணு இல்ல, கிருஷ்ணலீலா படம் பாத்திய? படம் எப்படி இருந்தது? படம் எப்படா முடியும்னு இருந்தது. ஏன் கதை பிடிக்கலையா? ஒரு சீனாவது பாத்திருந்தா தானே. நைட் எப்படா வரும்னு காத்திட்டு இருந்தேன். ஏன் ருக்மணி, என்னை எப்பவுமே கோச்சிக்க மாட்டேல? அது எப்படி? அடிக்கடி கோச்சிக்கிட்டா தான் நமக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகும். பாமா, பாமா, மாமா இல்லடா உன் மாமா. என்னடா முடிக்கிற நன்றி கட்டவன? என்ன நெஞ்சு எடுத்தா மறுபடியும் இந்த வீட்டுல கால எடுத்து வைப்பேன். பாமா. யாரா மாமா? மறுபடியும் மாமா மரியாதை கட்டு போயிடும். ஓகே ராஸ்கர், இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பார்க்க கூடாதுன்னு தான் உங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே காசி புறட்டு போயிட்டா. ஏண்டா என் தங்கச்சி பெத்த பையனா நீ? உன்னை சின்ன பிள்ளையில இருந்து படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷனாக்கி இந்த வீட்டையை கட்டி கொடுத்து என் உயிருக்கு உயிரா இருந்த ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கு நன்றி கடனா இது? அழகு அம்மா, அழு, நல்லா அழு. அத்தா அத்தான்னு அவனையே சுத்தி சுத்தி வந்தீங்க. அத்தா இல்லைன்னா உயிரே விட்டுடுவேன்னு சொன்ன பாரு. அவன் செய்த காரியத்துக்கு அழு, நல்லா அழு. மாமா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. கேட்காதடா, உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கியம். இனிமே இங்க நின்றுகிட்டு இருந்தா மரியாதை கட்டு போயிடும். போடா வெளியில போ. எங்கடா அங்க போய் மறையிற? நான் கழுத்தை பிடிச்சி தடுறதுக்குள்ள நீயா போயிடுவேன்னு நினைக்கிறேன். போ. என்னடா, என் மகன் இனிமே உன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு போ. டேய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் புரூஸ் நினைப்பா செரஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீதான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாருடா, நீயும் ஒரு டைப்பு, உனக்கும் டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, மாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற? முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற? பாமா ருக்மிணி 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம்,
வாயில்லா ஜீவன் நேத்து இங்க வந்தானாமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பிரகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்துலயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்டை விட்டு கண்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரும் உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போ சொல்றியா? தாகமா இருக்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவானா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற? ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பிரகாரமா நிறைய பண்ணு. பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூரா மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணுங்கிறதானே. அந்த சிரிக்கிய சேஷு பாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒண்ணா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வர போறா. அவனும் கேரியர், இவனும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிடா இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேரி கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா ஓடாங் இல்ல, 2 பேரும் ஒண்ணா வராங்கடா. ஐயோ, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுதா படுத்துட்டு இருக்க. ஐயோ, 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 ஐயோ. அண்ணிங்களே, பாமா ருக்மணி. ஆமா வா. நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் நான். வாங்குவா பாமா ருக்மணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். ஆஹா. நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோ இல்லையா? காத்தாட வந்திருக்கேன். ஆஹா. நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். கல்ல என்ன? கனகாம்பரம். அடடே நீ. வண்டி. அடடே வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? எங்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கார். எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன? அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். ஏ சேஷு, ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்து தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலையை போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே, என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா?
முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க, நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏன் இலையில தான் வந்து உட்காருவாரு. பகல் கனவு பாவம். ஏன் இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. பாவி அவகாசமா தம்படிக்கிறத பாரு நந்து. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. நீதான் ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏண்டா சிக்கல் உண்டாக்குறதால நீயே நான் ஐடியா கொடுக்கணுமா? அடே நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, உனக்கு ஒரு கோர்ட்டு, உனக்கு ஒரு ஆபீஸ். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. உனக்கு தான் 2. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ற? என்னது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இங்கே வந்துட போறாங்கடா. அங்க போய் சமாதானம் பண்றான் போட. என்ன? ஐம் சாரி. அவனுக்கு முதுகுக்கு சோப் போட்டேன் பத்தல, அதனாலதான் இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ அறிவேசா, காணமா 2 பேருமா சேர்ந்து அவன் என்ன பண்ண? இல்லையே, எங்களுக்கு தெரியாது. நல்லா பார்த்தாளோ? இருங்க வரேன். இத பாத்துங்க. என்ன சேஷு? காணமே. எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியே தான் போயிருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமேன்னு சொல்லி கபடிக்கு போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு. Dress? ட்ரெஸ் உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவத்துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாப்பிட பட்ட பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். நான் மட்டும் என்ன? ஐயோ, இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தர அவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா, இது வேற இருக்கா? சேஷு ஒண்ணு பண்ணு. அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லி வை. அண்ணா, பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சேஷு, அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு, பார்க்கலாம். சேஷு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா, தலைக்கு வந்தது இலையோட போச்சு. இலையே போச்சு. சேஷு தூக்கி விடுறா. மாட்டிக்கிட்டா வலிக்குறா, எடுப்பெல்லாம் வலிக்குறா. டேய் தூக்கி விடுறா. என்ன லையர், என்ன விஷயம்? இங்க பாத்தியா? என்ன ஜூஸ்? யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ 2 பேரும் கட்டி இருக்கா. காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரிசா என்னத்தை கிழிச்சிட்டேனே? ரோஷம் மாத்திரம் பத்துட்டு வருது நோக்கு. பாவம் நந்துவுக்கு 2 நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரமாரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழத்தை புளிச்சு ஜூஸா கொடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்? புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்துருக்கேன். மல்டி விட்டமின். மொத்தம் சாலிட் கேஷ் 30 ரூபாய். சரி சரி, ஒப்பாரி வைக்காத. இந்தா 30 ரூபாய் எடுத்துக்கோ. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் பண்ற அவஸ்தை என்னமா புரண்டான் தெரியுமா? சிங்கிள் காட்ல புரண்டா என்ன ஆகும்? விழுந்தாரா? விடுவனா? பிடிச்சிட்டியா? டபுள் காட்ல தூக்கி போட்டேன். அப்பாடா. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு புரளலுக்கும் ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ஒரு புரளல் ருக்கு, ருக்கு புரளல் ருக்கு புரளல் ருக்கு புரளல் தாளக்கட்டோட அரைச்சிக்கிட்டே இருக்கிறான். நான் தான் சொன்னேன், ஏன்டா அனுத்திக்கிட்டு அவளாவது வர்றதாவது. இது முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? முதலையே சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி. பாட்டி, அவள் வைர அடிகை அணிந்திருந்தாள். பாட்டி, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கல்லு மாதிரி இருக்கே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம் அந்த புள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே, அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன்? இன்னைக்கு ஒரு பொழுதுடா. அதுக்கே வா. என்ன வலிக்குதுங்க? போடா போடா. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா?
அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை. இது புருஷன் பொண்டாட்டி. அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாத வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், பாமா ருக்மணி என் பொண்டாட்டிங்க 2 பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்துடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா, உனக்கா எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி 2 பேர்கிட்டயும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். டேய், உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா. நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவன் வர்றாடா. போடா. உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற. உள்ள வா, படுறா. ஓடா, சேர்ந்து ஓடா. நைனா போகுது. சீ, பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா. ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கா? கொண்ட வச்சிருக்கான்னு அவசரத்தை சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா? Actually, 8 o'clock. Thank you. 101. 106. 101. 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
எவ்ரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தேன். இருந்தா தானே டாக்டர் நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்றேன். என் பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா. எல்லாம் ஒண்ணா எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ கண்ணே. என்ன வேலைடா செய்த? என் சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டானடா இப்படி டூ படிச்சேன். இப்படி கீழே போட்டு கொண்டு விட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்க. நீ இதுக்கே டூ போடுற, எனக்கும் நீ டூ போடுற. உனக்கு டூ போட முடியாதம்மா. நீ தான் பகல்ல தூங்குற, ராத்திரில டெண்ட பூரா சுத்திட்டு வர்றீங்க. ஷட் அப் ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு எதுமா லவ் லெட்டர் எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு ஸ்டூபிட். உனக்கு இல்ல அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கிற? ரப்பர் டாடி மம்மி சொன்னுச்சு இதை கண்ணானம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கண்ணானம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு வேற ஒரு லவ் லெட்டர் வந்து. எனக்காவது லவ் ஆகுது லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா. தலைகளை சுத்துறேன். எங்க எழுதிருக்காங்க? படிக்கவும் தெரியாதா? ஆமா இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பா உன் கீதா கவனிச்சுக்கோ. அட பாவி, இது எனக்கல்லடா. இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, சின்ன ஆரோக்கிய தரைய நடக்கிறான். அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்ன அடை பேரை மாத்திக்கடான்னு எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சனிய. ஐயோ அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. அடைய சனியம் போட்டான். இவனுக்கு கண்ணு தர காதல் இருக்கல. சாணி ஏன்டா நின்னுகிட்டே தூங்குறது? சாணி நீ கேட்ட வந்தாரு பார். இந்த தில்ரூபாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். எந்த தில்ரூபா? அந்த குண்டை ஏன் இருக்கிறானே? ஆமாடா அவன் தடியன் தங்கச்சிதான்டா சொல்றேன். அவ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது, என் பாஷை அவளுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவ பாஷை புரியுமே. எனக்கு அந்த பாஷை எனக்கு தெரியாது. நான் துட்டு கொடுக்குறேன்டா. அப்ப சமாளிக்கலாம். காதல் தானே சமாளிக்கலாம். அப்போ காதல் பாஷையை எங்கிட்ட விடு, நான் அதை வாங்கி அவகிட்ட விடுறேன். ஒழிஞ்சுக்கடா ஒழிஞ்சுக்கடா ஒழிஞ்சுக்கடா. வாவோ வாவோ வாவோ, நீ இப்படி உட்காரு. அந்த பார்வை அந்த மசாலா मेरे दिल धड़क धड़क. क्या? मेरा दिल धुड़क धुड़क धुड़क. क्या बोला? इधर सुन ले. माधुरी चिल्ला नहीं दो. अपना बनाएगा सुंदर. अपना बनाएगा सुंदर. ओ मेरे प्यार वापस. Dimplas. 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 हाँ. Dimplas. 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 Ajiyo, ajiyo. मैं तुम पर गिरा. बम्बरी मास. बम्बरी मास. बम्बरी मास है. तुम बम्बरी मास बोले? हाँ. नहीं करोगे? भैया, मुझे बम्बरी मास बोला.
மாசம் ஏன்டா கத்துறீங்க? விடப்பா விடப்பா. என்ன மங்கோல பண்ற? என்ன பம்பளி மாசம் பம்பளி மாசம் இங்க வந்து கேட்ட கடையில கேட்டிருக்கணும். என்னமா அது? பம்பளி மாஸ் போலாம். இதுவும் பம்பளி மாசம் கேஸ் தான். என்னடா கேட்டேன்? நானா கேட்டேன்? நானா சொன்னேன்? இவன் தான் ஜானி தான் சொன்னான். என்ன சொன்னேன்? இங்கேயும் பம்பளி மாசம் தானே. என்ன ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஏன்டா என்னடா? தில்ரூபா இல்ல தில்ரூபா. அந்த தில்ரூபா வேலை उनकी புரியல. उनकी மூளை இல்ல. ரப்பர் தில்ருபா லவ். தில்ருபா மேல ரப்பர் லவ்வா? தில்ருபா மேல ரப்பருக்கு லவ். நல்லா இருக்கும். தில்ருபா ரப்பர். அடே தில்ருபா ரப்பர். ஆமா, நீ லவ் பண்ண ஆரம்பிக்கிறவன் அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா லவ் பண்ணும். அதுக்குதான் இவனை குருவா வச்சு ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொதவனை குடிச்சுட்டானே இவன். சரி, அப்ப உன் பாஷையை சொல்லி கொடுத்து வர்ற. தமிழ சொல்லி கொடுற தகராறே இருக்காது. தில்ரூபா இனிமே நான் தமிழ் நான் சொல்லி मुझे तमिल सिखाएगा भैया. रबर मुझे तमिल सिखाएगा. रबर तुमको तमिल सिखाएगा? अच्छा अच्छा. தமிழ் ஒண்ணு சீக்கா. फिर क्यों मुझे बम्बली मास बोला? அடாடா, பம்பளி மாசம்னு சொன்னா என்ன? பம்பளி மாசம்னா என்னமா தெரியுமா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறியா? मैं आपिल வைகார பாவி பாரு. என்ன லவ் பண்றாங்க? அம்மா தோசை நெய்யில் சூட்ட ஆமா, தோசை. சூட்ட தோசை. அம்மா சூட்ட தோசை கறி என்ன மரியாதை? வர்றா என்ன மரியாதை? அதே அப்பா. சரி, நீதான சொல்ற. இனிமேட்டா இருக்கு. சொல்லு சொல்லு. நான் படிக்கட்டும், நீ கேட்கட்டும். ஒரு தூ வேண்டாம், நான் சொல்றத கேளு. உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு, காதல் பாஷை. அதை கத்துக்கோ. காதல் காதல் காதல். தமிழ்ல வேற இல்ல. கமல்ல வேற நிறைய இருக்குது. நமக்கு என்ன தூ? நான் சொல்றத சொல்லு. அந்தே அந்த ஐயோ தாயே, பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே. காதலரை சொல்லு. காதல் ரே எக்ஸ்ரே. அதை விடு. கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பறப்போமா? கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது. ரசகுல்லா செல்லுப்பா. ரசகுல்லா முதல் ஆட்சி அம்மா. ஏண்டா தினசரி இந்த முதல கட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினம் வந்து எனக்கு கொதவரை குடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழ சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணு சொன்னேனா? உனக்கு மூளை இல்லை, காதலுக்கு பாஷை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. முறை முறை சும்மா இரு. முறைகட்ட பையன். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா? நிறுத்து. இங்க என்ன 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 கலாட்டா? கலாட்டா இல்ல சார், சும்மா சண்டை. ஜீவா, என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லைங்க, சண்டை என்ன கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிட்டு இருந்தோம். ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா, மறந்து போய் சம்சாரம் நினைச்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா? பொண்ணை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், வெளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது. அவ்வளவுதான். போய் சார், என் நிழல பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது? பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவா. வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. போதும் போதும் போதும், இதுக்கு மேல வழக்கமே தேவையில்லை. இப்ப ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு. என்ன தப்பு? சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது. நான் சொல்ல கேளுங்க. என்ன? நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்து அப்படியே கற்பனை ஊட்டெடுத்து தெரிவிச்சு பாடிட ஆடிட. பெரிய சிலை உமர்க்கையா அழகா பார்த்துதான் ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டை எல்லாம் கூடாது. போ போய் படுத்து போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? தமாரே, கையில் அடி வாங்கிருக்கல. உங்க எத்தனை சொல்லு ரெஸ்ட் எடுத்துக்கிறது? எதுக்கு இந்த எக்ஸசைஸ்? போதும் போதும். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ரொம்ப வெக்கப்படுறேன். கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன். அவன் போய் தொலை. தங்கச்சி உயிர் காப்பாத்தினது போச்சு. வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா? ஆமா, ஆடுல வருது. சரசா, வாங்க. அடட, நீ கூட இங்கதான் இருக்கியா? கலாமல யாரோ கத்தி பேசினா நம்மள. ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? ராத்திரி வந்தேன்.
ராத்திரி தான் கத்தியும் வந்தது. தம்பி, என்ன விஷயம்? கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற? அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பாத்திருக்கவே முடியாது. எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம். எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா? இவர் ஆனா பிறந்த பாவம். சரசா, இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத. புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது. சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அறியா பெண்ணு, அவள என்ன கேக்குறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசையை காட்டினாலும் சரி, எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. வாடா வாடா வா 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 வாடா. கல்யாணம் ஜாலியா வெக்கத்துல வெக்கத்துல வாங்கோ வாங்கோ குரங்கோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஆயாவா? என்னது ஆயா? இல்ல இல்ல அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ. பொண்ணு கேட்க வந்தானுங்க. அவனு கிடக்குறானுங்க. ஏடா ரப்பரு, நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம் சொல்றோம். இதப்பா நீ எங்கடா வெக்கம் இல்ல. ஹே ரப்பர், நீ மாப்பிளை பயப்படுது அஸ்ரால் பைல்வான் அன்கிட்ட சொல்லு, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம். வர்றோம், வந்திருக்கோம். வர்றோமா? நான் வந்திருக்கேன். நெஞ்சு நெஞ்சு நடிச்சுக்கிறேன். சுமாரா ரூபா ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன் அண்ணன் கிட்ட சொல்லு. भैया அது பையா, அது பானை. शादी करने को आया. हमको अच्छा. உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கடா, சும்மா இரு. என்ன இது ரீட்டா? पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரே குடுக்க மட்டே சொல்லுது. என்னது குடுக்க மட்டை? என்னது இது? பைல்வான் நீ குடு குடு குடு. क्या भैया? அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? நீ சைக்கிள் தான் மேல இருக்கியா? நல்லா காத்தடிக்க புரியுது. சரியில்லை. பைல்வான் என்ன சொல்லுது? அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோடு சொல்லுது. எங்க நாட்டுல தான் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பத்தான் விடுவாங்க, சவால் விட மாட்டாங்க. இல்லருவா, எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். நானும் தயார். தயார். என்ன சவால்? ஹப்பர் மாறும் மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது. ஆனே ஏத்துறதா? ஐயோ, அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாச்சே, பல பல உழுந்துருமே. என்னடா ஏண்டா சிரிக்கிற? ஏண்டா ஏண்டா சிரிக்கிறானா? என்னடா என்னது நாக்காவளி நான் கல்யாணம் பண்ண வந்தவப்பா. யாரையமா கல்யாணம் பண்ண வந்தேன்? இல்ல யாரையமா மாறுதல் தூக்க வந்தேன். ரூபா ரூபா என் பிள்ளை கருத்த ரூபா, நீ எங்க இருந்தாலும் பாருங்க. என்னது? நான் வருகிறேன். ரூபா வாய மூடா. இன்னும் ஆளும் நீ காதல் பெருசு சொன்னேன், உசுறு சின்னது சொன்னேன். என்ன சொன்னேன்? புலி பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன், சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன், ஆனே சொன்னா பாயா போட்டேன். என்னம்மா இது? பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன் சொன்னானா? இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவனுக்கு வயசாகும். பாருங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா, நான் இல்ல, உனக்கு இன்னொன்னு வேணும். இது ஒரு வம்பு. இங்க பாரு, எரம்புல வாங்க இழுத்துக்கிட்டு பாரு. நீ எங்க இருந்தாலும்
யானை வருது. கண்ணத்தோட சவாலை ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்க? சவாலை ஏத்துக்க சவாலை சவால் ஏத்துக்கோ, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்கம்மா. யானை வந்து என் மேல மிதிச்சுனா நான் எங்க இருப்பேன்? ஏண்டா நீ ஆணைக்கு அடியில இருப்பியாடா? சந்தேகம் தான். உனக்கு பலம் உனக்கு தெரியாது. ஆமாண்டா, உன் பலம் உனக்கு தெரியாதடா. ஆனா அரப்பலம் தான்டா. யானை அலப்பலங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். பாஸ், அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது, உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? கொண்டை மிதிக்கிறா. அம்பே பாய போடாதே சவால் ஒத்துக்கிறேன். நானா ஒத்துக்கிட்டேன். இந்த கம்பெனில ஒரு ஆள் கோஞ்சா போறோம்னு இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. தில்ருபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு. வாங்க சொல்லாதே. வர்றே படுக்கிறேன் மார் மேல ஆனை எத்தோ சொல்லு. ஐயோ முதலாளி, ஒரு சின்ன வேண்டுகோள். முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழகிக்கிறேன். நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். ஏன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆளு தானடா? இல்ல முதலாளி, இவன் அண்ணனை சொல்றேன். ஓஹோ, சோரை டைமாக ஜல்திக்கிறோம். எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். இது என்னம்மா இது தகராறு? ஆனைக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் மிதிக்க சொல்லிட்டு. கேளுங்கடாப்பா குருதி, கேட்டீங்களா? யானைக்கு தூக்கம் வருதா? தூக்க வெறியில பழகி மிதிக்கிறப்பா என் தலையை மிதிச்சுட்டா நான் என்ன ஆவேன்? ஒன்னு ஆனா சுமாரா பழைய எடுங்க. ஆனை நேர போடு. எங்கடா அவன்? எங்க போட்ட மாப்பிள்ளைங்க? எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். ஓஹோ, என் கம்பெனியில இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு, குப்பை கிடக்கிற செத்த கூட ஆடுது. டேய், யாரும் குப்பை தொட்டி ஆடுது, புகைது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன தின்னா ஒரு ஏய் ரப்பா, முதலாளி ஐயோ முதலாளி, எங்க அப்பா வர்றேன்னாரு. வந்தாலும் வருவாரு. ஒரு முறை பாத்துக்கிறேன். கிராண்ட் சக்சஸ். பாஸ், உங்க பாத்தீங்களா? அதை எடுங்க. ஆஹா, சிலைன்னா அதெல்லாம் சிலை. வலை இத போய் எடுத்தீங்களே. நம்ம பண்புக்கே இழுக்க தருகிற சில அதை போய் படம் இருக்கிறதா? என்ன அற்புதமான சிலை. பேப்பர்ல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மா கற்பனை எல்லாம் அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, மனுஷன் தாஜ்மஹாலை படைச்சதோட நின்னுட்டான். மகேசன் இந்த உருவத்தை படைச்சு அந்த எல்லையும் தாண்டிட்டான். அருமையான சந்தர்ப்பம். நான் பாட்டுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பல கோணங்கள்ல பட்டு பட்டு தட்டுன்னு சொல்றேன். என்ன
தனியா உட்கார்ந்து நாவல் படிக்கிறீங்களா? இல்ல, ராமாயணம் படிக்கிறேன். உனக்கு எதுக்கு? இல்ல ராமாயணத்துல கூட லவ் இருக்கு தெரியுங்களா? லவ்வா? ஷட் அப். என்ன அழகு, என்ன அழகு. யாரு? சீதை. ரெடி ரெடி. என்ன ரெடி ரெடி? ஒண்ணுமில்ல, சீதையும் ராமரும் வெச்சகன் வாங்காம ஒருத்தர் எடுத்து விழுங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்த ப்ரொஃபசர் விஸ்வாமித்திரர் ரெடி ரெடி அப்படின்னாரு. அவ்வளவுதான், வண்டு மலரும் துண்டா பிரிஞ்சு போச்சு. ஏய், கிண்டல பண்ற? எந்த அழகான பெண்ணை பார்த்து கிண்டல் பண்ண கூடாதுன்னு எங்க பாஸ் சொல்லிருக்காரு. யாருங்க பாஸ்? கூப்பிடுறாங்க. ஏ மிஸ்டர், யாரை கேட்டு போட்டோ எடுத்தீங்க? எதுக்காக எடுத்தீங்க? என் பர்மிஷன் இல்லாம எப்படி எடுக்கலாம்? மேடம், தோகை பரப்பும் மயிலையும் தோடி பாடும் குயிலையும் வண்ண மலரையும் வான வில்லையும் அதுங்க பர்மிஷன் கேட்டா போட்டோ எடுக்கிறான் இல்லையே. மேடம், என் வாழ்க்கையிலேயே பெண்களை படம் எடுக்கிறது இதுதான் முதல் முறை, இதுதான் கடைசி முறை. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதாவது மேடம், எத்தனை படம் அவர் எடுத்து கொடி நாட்டினவர் தெரியுமா? அவர் கையால படம் எடுக்கப்படுறதுக்கு நீங்க கொடு கொடுன்னு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப நான் கொடுக்கிறேன். எங்கடா போயிருந்த வெட்டி பையன்? வெற்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் என்ன கசாப் கடையா வச்சிருக்கேன்? ஏண்டாப்பா, ஊர்ல சுத்த வேண்டிய இடம் இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? உள்ளூர்ல இல்ல, அதனால தான் வெளியூர் போறோம். காலை முறிச்சிருவாமா. காலை நாங்க கார்ல போறோம். வாய முறா. ஐயோ கிராஸ், கார்ல போறாராம். கார்ல மூஞ்சி மோர கட்டையும் பாரு. பாத்தியா மரகதம், ஓ மகனுக்கு கிடைச்சிருக்கு பாரு ஒரு அழகான செக்ரட்டரி, ஒரு கேமரா. ரெண்டும் பெர்ஃபெக்ட்டுங்க. என்னடா பெர்ஃபெக்ட்? உங்க மகன் எதை கண்ணார பாக்குறாரோ அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா பிடிக்கும் கேமரா. மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை கரெக்டா முடிச்சு கொடுப்பேன் நான். ஏண்டா நீ செக்ரட்டரி தானே? என்ன முதலாளியா? கேட்கறது பதில் சொல்றா. செக்ரட்டரி தான். மாசம் ஒழுங்கா சம்பளம் வாங்குறேன்ல. இவரா இருந்தா வருஷம் கொடுப்பாரு. அதிகமா பேசுறேன். ஆமா, என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நீ அவனுக்கு புத்திமதி சொல்லிருக்கியாடா? என்னடா ஏஹே கேக்குறார பதில் சொல்லு. பெத்த நீங்க போட்ட வேண்டியது புத்திமதி நாங்க சொல்றதா? கொண்டு போடுவோம். ஆமா இல்ல, புத்திமதி சொல்றது செக்ரட்டரியா? எதுக்கு நடக்கிறது? உருப்பிடுவானா? முதலாளி பார்த்து மேல வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னாருன்னா, ஆமாங்க காக்காயில எழுதுங்க கருப்பு வெள்ளை காக்கா தான் அப்படின்னு அடிச்சு சொல்றதா செக்ரட்டரி. இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை செக்ரட்டரிக்கு முதலாளிக்கு முன்னால பங்களா வாங்கி போட்டுருக்காங்க. இன்னும் குடிசை கூட வாங்கல. பாவி பயல. ஏன் குறை எனக்கு? டேய் சரதா ஆரட்ட போடா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, அப்புறம் வரேன். நாம பேசிட்டு இருக்கிறது பர்மிஷன் கொடுத்துட்டு போறேன். என்ன செய்யுதுங்க, சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கிட்டே வளர்த்துட்டான். அட நீ ஒண்ணு அவன் எங்க வளர்ந்தான்? வாயில வளர்ந்துருக்கு. ஒரு விவரம் புரியாம. எப்படி சார் இருக்கு? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஏய், இது வரையிலும் என் கண்ணை இப்படி ஒரு அழக பார்த்தது இல்ல, கேமராவும் பார்த்தது இல்ல. நான் பாக்குறேன். எப்படி சார், இப்பதான் சார் தெரியுது நீங்க வச்சிருக்கிறது கேமரான்னு. இது உருவமா இல்ல ஓவியமா? என் ரசனை ஆமோதிதான் சொன்னா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமோதிக்கிறதுனா வர்ணிச்சுத்தானே தீரணும். செக்ரட்டரி, இனிமே போட்டோ எடுக்கிறதுனா இவ்வளவுதான் போட்டோ எடுக்க போறேன். என்லார்ஜ்மெண்ட் போடுறதா இருந்தாலும் இதைத்தான் போடணும். என் புகைப்படக்கலை பூரணத்துவம் பெறணும்னா தினமும் இவளையே போட்டோ எடுக்கணும். இவன் நடையிலையும் உடையிலையும் கவனம் செலுத்துறது அன்னைக்கே பார்த்தேன். வானவில் போல வர்ண ஜாலங்கள்ல காட்சியளிப்பா. நானும் வெவ்வேறு கோணத்துல இருந்து படம் எடுக்க போறேன். ஆனா ஒண்ணு, நாம போட்டோ எடுக்கிறத நீங்க போட்டோ எடுக்கிறத வேற யாரும் பாத்துறாம இருக்கணும். குறும்புக்காரன். பாப்பா, என்னப்பா உனக்கு இன்னும் 6 மாசம் தாண்டல வயசு? நான் 6 கழுத வயசாச்சு தவழ்ந்தா நடக்கிறேன். நில்றா. நீ துணி காய போறியா? சோஃபா செட்டு துணிடா. எடப்படி போடுறாரு துரை. உட்கார்ந்தே துடைக்கிறீங்களா? அப்படி தூங்கிட போறீங்க. அடடா, எங்க வேலையா பாக்குறீங்க? ஏன் சார் வேணா கத்துறீங்க? முதலாளி பெண்கிட்ட டிபிள் சாப்பிட்டுருக்காரு. அவர் ஹாலுக்கு வந்த உடனே சொல்றேன், அப்ப கத்துங்க. அப்பதான் தெரியும் செக்ரட்டரி சுறுசுறுப்பா வேலை செய்யறாருன்னு. என்ன செய்வீங்களா? செய்யுங்களா? நேத்து நடந்து நேத்தோட போச்சு. நீ சண்டைக்காரியா? வீடு தேடி வரியா? ஏ மிஸ்டர், நான் சண்டை போட வரல, மரியாதையா பேசு. சமாதானத்துக்கா வந்தியா? ரோட்ல சண்டை, வீட்டுல சமாதானமா? ஷட் அப். ஷட் அப். யூ ஷட் அப். யூ ஷட் அப். ஷட் அப். என்னம்மா இங்க கலாட்டா? சார்,
நான் டெலிபோன் கிளீன் பண்ண வந்தேன். இந்த ஆளு மரியாதை குறைவா பேசுது சார். இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. வாய் போடுறா டேய். ஏமா வழக்கமா வேற யாரும் ஒரு பொண்ணு வருவாளே? அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சால் ரைட். அது வரைக்கும் டெலிபோன். நீ போய் வேலைய பாருமா. Thank you சார். டெலிபோன் அங்க இருக்குமா? Thank you. ஏண்டா அறிவு கட்டவனே, அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை கிட்ட பேசுற போதா கொஞ்சம் மரியாதையா மேனேஜா பேச சொல்லேன்டா. நான் எங்கங்க பேசினேன்? ஒண்ணு இல்ல, நேத்து நானும் சின்னையாவும் கார்ல போனோம்ல. வாய முடுறா. நீங்க கார்ல போனது ஊர்ல போனது இங்க எவன் கேட்டுட்டு இருக்கான்? கதை சொல்றான். முண்டம் என்னங்க ஒரு பொம்பளை புள்ளைய வச்சுட்டு இப்படி எல்லாம் முண்டோன்னு ஓ முகர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைஞ்சு போச்சு. உனக்கும் கூட மரியாதை கேக்குது பாரு. சரி நான் கொஞ்சம் வெளியே போகணும். சரி கார் ரெடியா இருக்கா? இருக்கு. யாராவது வந்து கேட்டா மத்தியானம் 3 மணிக்கு மேல தான் ஐயா பாக்கலான்னு சொல்லு. சொல்றியா? முகத்துல ஒன்னையும் காணோம். புறப்படல. என்ன அழகு, என்ன வசீகரம், வண்டர்ஃபுல் கிரியேஷன், மார்வலஸ் பியூட்டி. தேங்க்யூ சார். என்ன பார்த்து இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வர்ணிச்சதில்லை. நீங்க தான் முதல் தடவையா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான்சென்ஸ். அழகுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? டெலிபோன் கிளீனிங்கல்ல அவளை பத்தி சொன்னா. வாட்? ஓ மை காட், டெலிபோனை துடைக்கிற மாதிரி வந்து உங்க உள்ளத்தையே தொட்டுட்டு போயிட்டாளா? தொட்டுட்டு மட்டும் போலியடா, துண்டாவே எடுத்துட்டு போயிட்டாளா? ஐயோ, அவகிட்ட யாருங்க போய் திருப்பி வாங்குறது? அவ பெரிய வாயாடியாச்சே. பஞ்சகமே தெரியாது. குறும்புக்காரி சார் அவ. ஐயோ, அவளுக்கு குயக்தே தெரியாதுடா. ஏது ஹெவி அட்டாக் ஆயிடுச்சு போல் இருக்க. உடனடியாக அதுக்கு ஒரு வெடி செய்யறேன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுமே. உட்கார்றா உட்கார்றா உட்கார்றா. ஒரு வழி சொல்லு பாப்போம். சார், ஒரு சின்ன கப் காபி கொண்டு வர சொல்லுங்களேன். ஒரு கப் காப்பிங்கடா. உனக்குன்னு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். நல்ல வழியா மாத்த சொல்லு. வழின்னா எவ்வளவு வழி இருக்குது. எந்த வழி ஆனாலும் சரி சொல்லு. சார், சீரியஸாவா சொல்றீங்க? சிந்திச்சு தாண்டா பதில் சொல்றேன். உங்க மனசுல உள்ள லவ் பூராத்தையும் கொட்டி அவ அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று டிராப் பண்ணுங்க. வீடு வந்துருச்சு. எனக்கு நேரம் வந்துருச்சா? தவறி ஒண்ணு விழுவல, தெரிஞ்சதான் விழுந்தேன். அவர் 50 மைல் வேகத்துல பிரேக்க போட்டாரு, நான் 100 மைல் வேகத்துல உருண்டுட்டேங்க. ஐயோ, பலமான அடியா. விழுந்தப்ப அடிபடல, இனிமே வாங்கினா தான் உண்டு. சரி நான் வரேன். வர்றேன்னு சொன்னா எங்க வரேன்னு சொன்னா தானே நான் அங்க காத்துட்டு இருக்கலாம். இது இதுக்கு இது என்ன? காதல் காகிதம். யாருக்கு? உங்களுக்கு. உன் முகத்துக்கு காதல் கடிதம் வேறியா? ஐயோ, என்னங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்க? இந்த காகிதம் எழுதிருந்து மனோகரன், நான் தூது வந்திருக்கிறேன். தூதா? ஊதுற விழுந்துற போல இருக்கு. தூது வேற வரியா? தயவு செய்து வாங்கிக்க. மறுபடியும் வாங்க சொல்றியா? உன்னை சும்மா விடக்கூடாது. ஐயோ, காயத்தை நீட்டுனா இங்க உத, காயத்தை கொடுக்கலன்னா அங்க உத. எப்படி காயத்தை கொடுப்பேன்? வழக்கமா வர்ற காகிதமா இருந்தா அவர் வருவாரு. இது வேற விதமா வந்த காகிதங்க. சரி கொண்டா. உங்ககிட்டயா? கதையை மாத்தாதீங்க. இது உங்க மக கிட்ட கொடுக்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரம். கொண்டாயா. அட, அவங்களே வராங்களே. இந்தாங்க காகிதம், தனியா படிங்க. நிப்பா. யாரு நீ இந்த தெருல பட்டோட செய்யற? நான் வந்து ஸ்பெஷல் அர்ஜென்ட் லெட்டர். அர்ஜென்ட் லெட்டரா? அது எந்த ஆபீஸ் ஐயாது? லவ் லெட்டர் ஆபீஸ். டெட் லெட்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற லவ் லெட்டர் ஆபீஸ். என்ன உளற நீ? எந்த டிவிஷன்?
நான் ஆல்ரவுண்ட் டிவிஷன் என்ன புதுசா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. யாரு? மனோகரன். மனோகரன்? எந்த மனோகரன்? சங்கிலியார் தானே அவன். நான் கேக்குறேன். அதான் தெரியலையே, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? பேசாம இரு. அட அதுதான் போகட்டும். இப்படி நடக்குதுங்கன்னு நம்ம காதுல போட்டுக்கலாம்ல. உங்க கால போட்டா சின்னையா முதுகுல போடுவாரு. ஆள வாங்க. வேண்டாம், செய்யணும் எழுத்து பேசிட்டு நிக்கிறேன். தாவா, I am supposed to be the secretary of your son. கைத வாய மூடு. சப்போஸ் அது டப்பாஸ் ஆகும். இங்கிலீஷ் பேசுறியா? விட்டுங்க பாரு. என்னங்க இது? அவனை போய் அடிக்க போறீங்க? ஏங்க குடும்பத்துல வீணா சண்டை ஆச்சிங்க? டேய் இங்க வாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணை வீட்டை தேடி வர சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவகிட்ட சண்டை போடுறாவரை போட்டு என்னடா நடிக்கிறீங்க? டேய் சார், நான் எங்க சார் நடிச்சேன்? கையை நட்டி பேசுற ஒண்ணு கூட கொண்டு தெரியுமா? ஒரே ஆளை இவர் எத்தனை வாட்டி கொள்வாரு? என்ன முணங்குற? என்ன முணங்குற? ஐயோ சொல்ல சொல்ல என்னங்க அவனை போய் அடிக்க போறீங்க? என்ன ஆகும்னு நீ குறுக்க வந்து நிக்கிற? நீ புள்ளைய பத்த லட்சம் பேச வந்துட்டியா? போட்டேன் பாரு. போடி உள்ள. ஏன் அம்மாட்ட கோச்சுக்கிறீங்க? அதுவா உன்னை பெத்தாலே அந்த குத்தத்துக்காகத்தான். அது குத்தவங்க இவ்வளவு நாள் கழிச்சு தான் தெரிஞ்சதா? என்ன கல்யாணமா பண்ற? உங்க ரகசிய காதலை பத்தி நான் எங்க சொன்னேன்? பாலுக்கும் காவல் பூனைக்கு தோணும். இது உன்னை பாத்துக்கிறேன். ஏய் அவனை ஏன்டா பாக்குற? என்ன பாடுறா? அவர் பாத்துட்டாரு. ஏய் என்ன பாடுறான்னா? ஆமா நான் தான் கேக்குறேன். உனக்கு புத்தி தெரிஞ்சு இத்தனை வருஷமா உனக்கு ஏதாவது குறை வச்சதுண்டா? இல்ல நீ எதையாவது கேட்டு நீ கேட்டு வாய மூடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்காம இருந்தது உண்டா? உண்டா இல்லையா கேக்குறேன். இப்ப அதுக்கு என்னவா? என்னவா? படா புத்தி இல்லாதவனே. அப்பாவோட குணத்தை தெரிஞ்சிருக்கு துப்பு இல்லாத பிள்ளை நீ. இத்தனை வருஷமா குறை தெரியாத வளர்த்த ஒரு தகப்பன் ஏண்டா ஒரு பொண்ணு விஷயத்துல குறுக்க நிப்பான்? உன் விருப்பத்துக்கு மாற நடப்பான். அப்பா டேய் நீ இப்பவே நம்ம மேனேஜர் அழைச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நாளைக்கு நிச்சயதாம்பரம் முடியற மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சிட்டு வந்து. சார் சார் நிச்சயதாம்பரமா? ஆமா ஆமா. இனிமேலியா? என்ன சார் இது? இவங்க ரெண்டு பேரும் கூட தான் நிச்சயம் ஆகி போச்சு. கல்யாணம் எப்போ? ஐயோ கேப்பை. டேய் எங்கடா அவன்? அதான் செக்ரட்டரி எங்கடா? சார் இல்ல வாங்க. உங்க பாஸ் எப்ப வர்றான்? கரெக்டா சொல்லணுமா? அவர் வந்தவன சொல்றேன். வாய மூடுற அதிக பிரச்சனை. ஏண்டா அவனுக்கு நேத்து மலையனூருக்கு போன் பண்ண இல்ல நீ? சார் என்ன பண்ணியா இல்லையா? என்னங்க இது? அவனோட போய் எப்பவும் தகராறு உங்களுக்கு. உனக்கு தெரியாத மரகதம் இந்த திருட்டு பையன் மறந்தும் கூட உண்மையை சொல்ல மாட்டாங்களா தெரியுமா? சார் நான் ஏன் சார் போய் சொல்றேன்? பாத்தீங்களா அவரே வராரு. ஹலோ பாஸ். என்ன தம்பி இது? வரேன்னு ஒரு தண்டி கூட கொடுக்கலையே. ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சிருப்போம்ல. செக்ரட்டரி சார் நான் டெலிபோன்ல சொன்ன விஷயம் என்னாச்சு? எந்த விஷயம்? செல்வி நீ மீட் பண்ணலையா? அவங்க அம்மாவை மீட் பண்ணேன். என்னது? என்னங்க இது? செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா பழைய வரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அப்ப நீ அவங்களோட பெண்ணு. அந்த கிளவி வரவா இந்த ட்ரங்காலேயே சொல்லியிருந்தா நான் தயாரா இருந்திருப்பேன். என்ன தம்பி எல்லார் மேலேயும் செடி செடின்னு விழுந்துருக்கு. அம்மா தயவு செய்து யாரும் சொல்லப்படுத்தாம இருங்கம்மா. இவன் போக்க ஒண்ணும் புரியலையே. வரேன்பா. ஹலோ யாரு? நான் யார? செக்ரட்டரி தான். வேற யாரு? அவரோடயா? பேச முடியாதியா? என்னையா உணர? பேச முடியாதுங்க. என்ன பண்ணுவேன்? யோ நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் பண்ண முடியாதியா? எது முக்கியமான விஷயமா? அதுக்கும் 15 பைசா தான். நானே பேச. சரி உனக்கா பேச சொல்றேன். ஹலோ மனோகர். என்னடா வஞ்சரவேலு ஏக கடுபடியா இருக்கிற? யாரா அந்த செக்ரட்டரி? நான்சென்ஸ். மரியாதையா பேசு. யார் நீ? யாரா? சபாஷ் ஏ கிளாஸ் தான் நடிக்கிறியே. என்னடா உளர்ற? உன்னை படைச்ச பிரம்மாவே நான் எனக்கே டிமிக்கியா? ஃபூல். ஏய் ஏதேது வழிகாட்டுனவனுக்கே குழி படைக்கிறியா? வச்சவே உடனே டிங்டாங் ஹோட்டலுக்கு வந்து என்ன சந்திக்கல இந்த ஊர்லயே உனக்கு சமாதி வச்சிருவேன். இடியட். ஏன்பா தம்பி எங்க போறான்? யாருக்கு தெரியும்? இப்ப இவர் நடந்துக்கிறதே ரொம்ப புதுசா இருக்குங்க. பாத்தீங்களா நீங்களும்? எவனோ எதுவோ போன்ல பேசினாங்க கோவமா பிர்ருன்னு போயிட்டே இருக்காரு. என்னமோப்பா எனக்கு ஒரே திகிலா இருக்கு. நீ எதுக்கு அவனோட கொஞ்சம் போயிட்டு வாயா. எப்படி போறது? வராதா கூட அப்படிங்கிற மாதிரி நின்னு முறைச்சு பார்த்துட்டு போறாரு. அட அவனுக்கு தெரியாமையாவது போயிட்டு வாயா. அப்படித்தான் அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் மருந்துக்காக காத்துட்டு இருக்காரு. தேடித்தானே எடுத்துட்டாங்க. நல்லா தேடுங்க தேடுங்க சீக்கிரம் தேடுங்க.
என்ன செக்ரட்டரி தம்பி ஜாலியா மருந்து கடை பக்கம் வந்துட்ட? யாரையா நீ ஜாலியா எவனா மருந்து கடைக்கு வருவானா? வியாதி வந்திருக்கிறேன். என்ன இப்படி அழுத்துக்கிற? இப்பதான் நான் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வர்றேன். வாயடவும் இரு, காரியத்துல காமிக்காத. யோ, நீ செஞ்சு வச்ச கல்யாணம் எதையா உருட்டு இருக்கு? மாடி வீட்டு கோபாலசாமி தெரியுமா? ஏன் தெரியாது? அவங்க வீட்டுல மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச முதல் வருஷமே வீட்டுல வந்து விதவையா உட்காந்து வச்சு குஸ்தி பயிலான் குப்பண்ணா குஸ்திக்காரனுக்கு போய் கல்யாணம் பண்ணுவானாயா? கல்யாண பந்தலையே குஸ்தி போட்டு பந்தலையே பிடிச்சுட்டாப்பாயா? சார்பட்டா சந்தனத்தை அவன் எப்படியா? யோ, சல்பட்டா கேஸ்ல உள்ள போனவன் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியவே வரல. யோ, நீ என்ன பொண்ணு பாக்குறதுக்காக போனியா இல்லன்னா குஸ்தி பயிலான் பேரா கொண்டு வரதுக்கு போனியா? ஏன் தம்பி நீ என்ன எல்லாத்தையும் ராங் சைட்லயே எடுத்துக்கிற? பொண்ணு விஷயம் தானே, அதை என்கிட்ட விட்டுடு. நான் பார்த்து முடிவு பண்ணா அது பெரிய இடமா தான் இருக்கும். நீ பாக்குறது பெரிய இடம், ஆனா அந்த இடம் நம்மள பாக்குமாயா? நான் சொல்லி கேட்கலன்னா சும்மா விட்டுடுவானா? வெட்டி முடிச்சிருவியா? என்னையா பண்ணுவேன்? காக்காவலுக்கு காச நோய் நாகதோஷம்னு சொல்லி காரியத்தையே கெடுத்துட மாட்டேன். அப்படி எங்கேயா செஞ்சிருக்கிற? ஏன் பவானி அம்மா பொண்ணு கல்யாணம் என்னாச்சு? காக்கா வலிப்பு நான் சொன்ன நிறுத்தினேன். காச நோயின்னு சொன்னேன். பொய்யாது, அசல் பொய் சொன்னேன். ஆமா, காரியத்தை கெடுக்க. யோ பாவகோடி, நம்ம ரோட்ல நின்னு பேசுற தப்பு வண்டியில ஏறி உட்காந்து. ஆமா, புரோக்கர் தொழிலே கெட்டு போடும் எனக்கு. போ 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 உட்காரு, என்ன மருந்து வாங்கிட்டு மருந்து கொண்டாயா? அக்கௌண்ட் அழுது. சரிப்பா. 1/2 மணி நேரமா கட்டிட்டு இருக்கேன்டா. இந்த வீட்டுல ஏன்னு கேட்கறது நாதி இல்ல. ஆமா, அது உங்களை சொல்லி குத்தம் இல்லடா, உங்களை சொல்லி குத்தம் இல்ல. என்ன சொல்லணும்? சொல்றேன், என்ன சொல்லணும் சொல்லி கொடுக்கல. அதுக்கே வருத்தப்படுறீங்க? ஒண்ணுடும் பொண்ணு அதான் பழைய போச்ச விஷயத்த சொல்லுங்க. விஷயம் என்ன விஷயம் பண்ணாங்க? அங்க புள்ள தனியா இருக்கிறான். அவன் கூட மாட இருந்து ஒத்தாசை செய்யணும் இல்ல. இங்க குதிரை குட்டி மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்கேன். அவர் ரூமுக்குள்ள மனுஷன் பாவா என்னமோ புது ஆளை பார்த்தவன் என்னமோ பேய் மூடி முடிக்கிறாரு. என்னங்க நீங்க? அட போட, அறிவு விட்டவன். அவன் நல்ல நிலையில இருந்தான்னா அந்த மாதிரி எல்லாம் பேசுவானடா. என்ன எந்திரிக்க சொல்றியா? மூஞ்சிக்கு நேரா கேட்கணும். அவர் நிலமனா சரியில்லையே, எல்லாத்தையும் மறந்தாரு. ஆனா செல்லியை மாத்திரம் மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. எப்படி தெரியாம கேட்கறேன். ஓஹோ, அவன் அரைக்குறை ஞாபகத்துல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையா? அரை கால சும்மா திருத்தம் சொல்ற மாதிரி. கண்ணை முடிச்சு போயில உன்னை கொல்லாம விடல. நல்ல தாத்தா, நல்ல விளையாட்டு, நல்ல டான்ஸ். ஐயோ தாத்தா. ஒண்ணு இல்ல, கிழமை என்ன கொலை பண்ண பார்த்தான். அவன் தாடியை பிச்சு விட்டான், பயந்து ஓடுறான். ஆடியா எங்கடா ஓடுறான். என்ன வரதா? வரதான் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி? யாரு சார் அந்த வரத? ஏதோ குழப்பமா இருக்கப்பா. ஆமா ஆமா, அந்த ஜோடி தாடி வந்ததுனால சாதாரணமான எங்களுக்கே குழப்பம்னா உங்களுக்கு கேட்கணுமா? இங்க பாத்தீங்களா எப்படி சார்? இது முக்கியமான பொருளை பார்த்தும் கூட முகத்துல மலர்ச்சியே இல்ல. இது என்ன கேமரா தெரியுதா? தெரியல. என்னதான் வெறுத்தாலும் அதுக்காக விலாசத்தையே மறந்துடுறதா? ரோலிஃபிளெக்ஸ் விலைக்கு வந்திருக்குது, வாங்கி போடுங்க. வாங்கி போட்டு என்ன பாத்தீங்க? துண்டிக்கப்பட்ட கலையை தொடர்றது. எந்த கலையை? புகைப்பட கலையை. இந்த இளவெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா சார்? நீங்க தான் பேசுறீங்களா? என்ன? இல்ல, எங்க பாஸ் மனோகர் சார் தான் பேசுறாரான்னு கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? அதுக்கு இல்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த உன்னத கலைக்காக எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், எத்தனை இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆமா, ரொம்ப எங்க அதுல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ காட்சிகளை பார்த்திருக்கோம். இதுல ஒண்ணுதானே கேட்டேன். அதாவது தடுமாறாப்பல் இருக்கு, தகராறு தானே? கமிங் டு தி பாயிண்ட். செல்வி அம்மாவை நம்ம எப்படி சந்திச்சோம்? எப்படி சந்திச்சோம்? இட்ஸ் ஆல் ரைட். சந்திக்கிறதுக்கு எது காரணமா இருந்தது? எது காரணமா இருந்தது? திருப்பி திருப்பி என்னையா கேட்டா? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. போடா. இதுவரைக்கும் உங்களுக்கு தலைவலியே வந்தது இல்லையே. ராஸ்கல், இதுவரைக்கும் நான் ராஸ்கல் நீங்க சொன்னதே இல்லையே. ஒரே உனக்கிட்டுமா? நமக்கு நம்ம தாங்க முடியாது. ஏதாவது சொல்ற பேர்கிட்ட செக்ரட்டரியா இருந்திருக்கிறனே, எங்க முதலாளி தான் சொல்றேன். ஒரே சந்தேகமா இருக்குது. எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு. வைரக்கல்லு கண்ணாடி கல்லுன்னு தவறா எண்ணி வைரக்கல்லோ கண்ணாடி கல்லோ வந்திருக்கிற ஆளு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். என்னைக்கு திடீர்னு அவருக்கு பைத்தியம் தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு சந்தேகம் தான். நிச்சயமா தெரியாம எப்படி தீர்மானம்? ஐயா இன்னும் என்னங்க நிச்சயங்கிறீங்க? எப்ப வெளியே போனாலும் கூடவே வாடா வாடாம் பாரு. இப்ப வந்து நின்னா போதும் ஐயோ வர்றானேங்கிறாரு. என் பேர் என்ன செக்ரட்டரி தானே? வரதா ஆறாம் வரதா கஞ்சி வரதா அவரா மாவர் பின்ன யாரு? துபாக்கூர். எப்படியோ நீதான் கண்டுபிடிக்கணும். நான் தான். என்ன விட்டா வேற யாரு? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டே வருது. ஐடியா என்ன விடுங்க.
மனோகரா, என்னம்மா? என்னப்பா இது இவ்வளவு கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு போறேன்ப்பா. என்ன நீயே கொடுத்துட்டு வர்றதுக்கா? வேற என்ன செய்யறது? ஏன் உன் செக்ரட்டரி என்ன? அவன் முன்ன மாதிரி இல்லப்பா, ஒரு வார்த்தை நான் சொன்னா கேட்கறது இல்ல. அத சொல்லு. அந்த கழுதை வர வர ரொம்ப அதிக பிரச்சனை ஆயிட்டது. நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டியா? ஏன்பா, நான் அவனை வேலையை விட்டு நீக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அதை செய். ஐயோ வேண்டாம் தம்பி. ஏன் இருந்ததே இருந்தா கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், வேணா அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க? சரி போனாவது ஒழிட்டு விடு. பா நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருப்போ. அப்பா சொன்ன மாதிரி எனக்காக தான் மாடியில காத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் என்ன பண்றது, நான் பல ஜோலிக்காரன், இப்படித்தான் லேட் ஆகும். பாருங்க, நானு துபாக்கூர் வஜ்ரவேலு கவனிப்பறான், உங்களை கவனிப்பறான், உங்க அம்மாவை கவனிப்பறான், அப்பாவை கவனிப்பறான், கடையை கவனிப்பறான், காரியத்தை கவனிப்பறான். நான் ஏய், நாளைக்கு செல்விக்கு கல்யாணம் இல்ல? அதிகம் நான் தான் கவனிக்கணுமா? யார் கவனிக்கிறது? வாங்க. போன் தானே உலகத்துக்கே சொல்ல, அதுதான் ரகசியமா சொன்னேனா? ஆமா, நீ எங்க மேல போற? செல்வி அம்மாக்கு தகவல் சொல்ல போன வேண்டாம். பத்தியா? போனை பத்தி சொல்ல மாட்டேன், இன்னொன்னு சொல்ல மாட்டேன் சார். என்னமோ செய்து தொலை. செக்ரட்டரின்னா கீழே கிடக்குற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு செக்ரட்டரி முதலாளியே பார்த்ததுல சம்பளமா பார்த்துட்டு இருக்கிறோம்.